ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லி சீட்டில் இன்னைக்கு என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி சாமிக்கு படைக்கிறதுக்காக வச்சிருந்தா பிரசாதம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் முக்கு முட்டை திங்குறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசலாம் வாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த சுமங்கலி எல்லாருக்கும் உணவு பரிமாறதுக்காக வாழை இலை கீழே போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பெரியம்மா. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கறதுக்காக நம்ம மல்லி போயிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வரலான்னு போறாங்க. போயிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் முக்குன்னு முக்குறாங்க. சுண்டலும் பொங்கலும்னு சொல்லிட்டு வச்சு கொளுத்துறாங்க. இது பார்த்தா மல்லி கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, மனசாட்சி இல்லை, சாமிக்கும் படைக்கல அவங்களுக்கும் கொடுக்கல, அதுக்குள்ளே இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்னதான் சொல்றது, என்னதான் பண்றது, என்ன மனசு ஜென்மம் நீங்க அப்படின்னு கேட்க நம்ம ரஞ்சிதா சொல்றாங்க, இதை சாமிக்கு படைச்சு நீ அவங்களுக்கு சுமமலிக்கெல்லாம் கொடுத்தா தானே உன் பூஜை முடியும், இப்போ முடியாது இல்லை, நாங்கள் தான் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ராஜேஸ்வரி, இந்த நீயும் ஒரு வாய் சாப்பிட்றி பட்டுக்குட்டி இந்தா அப்படின்னு மல்லிக்கு ஊட்ட போறாங்க. மல்லி செம்ம காண்டாடுறாங்க. நீ விரந்து இருந்தா தானே அந்த பூஜை முடியும், எப்படி நீ இருப்ப, இந்தா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்த உடனே நம்ம மல்லி ரஞ்சிதா கையை பிடிச்சி ஒரு நூக்குறாங்க. ராஜேஸ்வரி கையை பிடிச்சி ஒரு தள்ளுறாங்க. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நேர பெரியம்மா கிட்ட போயிட்டு சொல்ல, அப்படி பண்ணிட்டாளுங்களா அந்த சதிகாரிங்க, ஐயோ என்ன பண்றது, இதுக்கெல்லாம் கேடு கட்டதுங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ட்ரன்ஸ்ல பார்த்தா தெய்வம் மாதிரி வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பாபுவும் நாகுவும். ஓகேங்களா, அவங்க சமைச்சு கொண்டு வந்துட்டாங்க. உடனே மல்லிக்கு பெரியம்மாவுக்கு அப்படியே பட்டரமாசு லைட் எரியுதுங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. வெளியே போயிட்டு ஏன் இங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட அவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க. இதை பார்த்த உடனே ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அப்படியே தூக்கி வரி போடுதுங்க. ஆமாங்க, சோறு கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்கிறப்போ இவங்க இதை பார்க்கும்போது பத்திக்கிட்டு தானே வரும். அப்போ பூச்சி நல்ல முடியும் முடிச்சிருமோ, ஐயோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி செம்ம இரிட்டேஷனுக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேரும். உடனே நம்ம மல்லி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. வர பார்த்தா என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ராஜேஸ்வரி நில்லு, அங்க எங்க உள்ள வரீங்க அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே வெயிட் பண்றாங்க. உடனே வந்த எல்லாரும் பாக்குறாங்க, ராஜேஸ்வரி பொம்பளை இவ்வளவு கேடு கெட்ட அசிங்கம் கெட்டவளா, மானம் கெட்டவளா, சொடன கெட்டவளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மல்லி, நீங்க யார் இதை கேட்கறதுக்கு, ஏன் அண்ணா ஏன் நீ அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க நடு ரோட்ல விட்டு மரியாதை கொடுக்கலட்டு, இப்ப வந்திருக்காங்க, உள்ள கூப்பிட்டு வரேன், உள்ள மரியாதை கொடுப்பாங்க, உரம்போடி ஒடுங்காத போன அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. மல்லியா இது இப்படியே பேசுறாளா அப்படி இப்படி நினைச்சிட்டு போறாங்க. நம்ம நாகு பசாமாக்ஸ் இல்லைங்க, அடிச்சா ஓங்கி அடிச்சா 9 கிலோ வெயிட், ஆனா அடிக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ டம்மி பீஸ் ஆயிட்டாங்க, டெம்பரவரி அவுட் ஆஃப் சர்வீஸ். ஸோ நெட்ஒர்க் இஷ்யூனால அவங்க கொஞ்சம் அப்படி இருக்காங்க. கூடி சீக்கிரத்தில் சரியாயிடுவாங்க. எப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க கொண்டு வந்த ஃபுட்டை கொடுத்து அந்த உணவை கொடுத்து நல்லபடியாக அந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைப்பாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye. இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க, என் சப்போர்ட் மல்லிக்கு தான், மல்லி தான் ஜெயிப்பாங்க.